வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த 2026 ஐசிசி ஆடவர் டி20 உலகக் கோப்பையின் முதல் அரையிறுதிப் போட்டி மார்ச் 4 இம் தேதி கொல்கத்தாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த அரையிறுதியில் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்கா அணியும் நியூசிலாந்து அணியும் மோதின. போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே மைதானத்தில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. டாஸ் வீசப்பட்ட போது நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்செல் சாண்டர் டாஸ் வென்று முதலில் பந்து வீச முடிவு செய்தார். எந்த போட்டியிலும் தோற்காமல் அரையிறுதிக்கு வந்திருந்த எய்டன் மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தென்னாப்பிரிக்காவின் இன்னிங்ஸை தொடக்க வீரர்களான குயின்டன் டி காக் மற்றும் எய்டன் மார்க்ரம் தொடங்கினர். ஆனால் கேப்டன் சாண்டரின் பந்துவீச்சு வியூகம் உடனடியாக பலன் அளித்தது. போட்டியின் இரண்டாவது ஓவரிலேயே சுழற்பந்து வீச்சாளர் கோல் மெக்கான்சியை அவர் பந்து வீச அழைத்தார். இது தென்னாப்பிரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. கோல் மெக்கான்சி தனது அபாரமான சுழற்பந்து வீச்சால் அடுத்தடுத்த பந்துகளில் குயின்டன் டி காக் 10 ரன்கள் மற்றும் ரயன் ரிக்கல்டன் 0 ரன் ஆகிய இருவரையும் ஆட்டமிழக்கச் செய்தார். தனது ஸ்பெல்லில் வெறும் 9 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து இந்த 2 முக்கிய விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தினார். பின்னர் கேப்டன் எய்டன் மார்க்ரம் மற்றும் இளம் வீரர் டெவால்ட் பிரீவிஸ் ஜோடி சேர்ந்து பொறுப்பாக விளையாடி 43 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். ஆனால் ரச்சின் ரவீந்திராவின் பந்துவீச்சில் டேரில் மிச்சல் பிடித்து ஒரு அற்புதமான டைவிங் கேட்ச் மூலம் மார்க்ரம் ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து அதிரடி வீரர் டேவிட் மில்லரும் ரச்சின் ரவீந்திராவின் சுழலில் சிக்கி விக்கெட்டை பறிகொடுத்தார். ஓரளவு நிலைத்து நின்று விளையாடிய டெவால்ட் பிரீவிஸ் 27 பந்துகளில் 34 ரன்கள் எடுத்த நிலையில் ஜிம்மி நீஷம் பந்துவீச்சில் அவுட் ஆனார். அணியை சரிவில் இருந்து மீட்கும் பொறுப்பு டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் ஆல்ரவுண்டர் மார்கோ ஜான்சன் ஆகியோரிடம் வந்தது. இருவரும் ஆரம்பத்தில் மிகவும் கவனமாக விளையாடினர். விக்கெட்டுகள் விழுவதை தடுத்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் செய்தனர். இந்த ஜோடி 6வது விக்கெட்டுக்கு 73 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து தென்னாப்பிரிக்க அணியை மீட்டது. டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 24 பந்துகளில் 29 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஆனால் இறுதி ஓவர்களில் மார்கோ ஜான்சன் விஸ்வரூபம் எடுத்தார். நியூசிலாந்து பந்துவீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறடித்த அவர் லாக்கி ஃபெர்குசன் வீசிய ஓவரில் தொடர்ச்சியாக 2 பிரம்மாண்டமான சிக்சர்களை பறக்கவிட்டார். ஜான்சன் தனது அரை சதத்தை வெறும் 27 பந்துகளில் கடந்தார். ஒட்டுமொத்தமாக 30 பந்துகளை சந்தித்த அவர் 2 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்களுடன் 55 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் என்ற சவாலான இலக்கை பதிவு செய்தது. நியூசிலாந்து தரப்பில் கோல் மெக்கான்சி மற்றும் ரச்சின் ரவீந்திரா தலா 2 விக்கெட்டுகளையும் மேட் ஹென்றி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 170 ரன்கள் எடுத்தால் இறுதிப் போட்டிக்கு செல்லலாம் என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர்களான டிம் செய்ஃபெல்ட் மற்றும் ஃபின் ஆலன் களமிறங்கினர். ஆரம்பம் முதலே தென்னாப்பிரிக்க பந்துவீச்சாளர்கள் மீது இவர்கள் கடுமையான தாக்குதலை தொடுத்தனர். பவர் பிளே ஓவர்களிலேயே நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 84 ரன்களை குவித்தது. குறிப்பாக ஃபின் ஆலனின் ஆட்டம் விவரிக்க முடியாத அளவு ஆக்ரோஷமாக இருந்தது. கார்பின் போஷ் வீசிய ஒரு ஓவரில் மட்டும் ஒரு சிக்சர், 4 பவுண்டரிகள் என 22 ரன்களை அவர் விளாசினார். வெறும் 19 பந்துகளில் ஃபின் ஆலன் தனது அரை சதத்தை கடந்தார். மறுமுனையில் டிம் செய்ஃபெல்ட் 28 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இறுதியாக ககிசோ ரபாடா பந்துவீச்சில் டிம் செய்ஃபெல்ட் 33 பந்துகளில் 58 ரன்கள் எடுத்து போல்ட் ஆனார். இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 117 ரன்கள் சேர்த்தது. விக்கெட்டுகள் ஒருபுறம் விழுந்தாலும் ஃபின் ஆலனின் ரன் வேட்டை நிற்கவில்லை. ககிசோ ரபாடா, கேசவ் மகாராஜ் என முன்னணி பந்துவீச்சாளர்கள் அனைவரையும் அவர் தும்சம் செய்தார். போட்டியின் 12.5வது ஓவரில் பவுண்டரி அடித்து நியூசிலாந்து அணியின் வெற்றியை உறுதி செய்ததோடு மட்டுமல்லாமல் தனது வரலாற்று சிறப்புமிக்க சதத்தையும் அவர் நிறைவு செய்தார். ஃபின் ஆலன் ஆட்டமிழக்காமல் 33 பந்துகளில் 100 ரன்கள் குவித்து இமாலய சாதனை படைத்தார். டி20 உலகக் கோப்பை வரலாற்றிலேயே இதுதான் மிக அதிவேக சதமாகும். நியூசிலாந்து அணி வெறும் 12.5 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் எடுத்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. இந்த அசாத்தியமான ஆட்டத்திற்காக ஃபின் ஆலனுக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருது வழங்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் 2026 டி20 உலகக் கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக நியூசிலாந்து கம்பீரமாக நுழைந்துள்ளது.
மார்ச் 8 இம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள மாபெரும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி விளையாட உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.